கல்வி அறிவில் முதலிடம் பெற்ற இறைவனின் பூமி, சாதி மதத்தால் பிளவுபட்டு நிற்கும் அரசியல். என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, கேரள மாநிலம் இறைவனின் கொடை என்று அழைக்கப்படுது. கடவுளின் தேசம் அப்படின்னு அந்த மாநில மக்கள் பெருமையாக சொல்லிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலம் கல்வி அறிவில் 100 விழுக்காட்டை எட்டி சாதனை படைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டிலேயே பணம் கொடுத்து வாக்குகளை பெற முடியாத ஒரே மாநிலம் கேரளா அப்படின்னா அது மிகையாகாது. இத்தனை சிறப்புக்குரிய கேரள மாநிலத்தில் 20 மக்களவைத் தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடக்கிருக்கு. கேரளாவை பொறுத்தவரை 2 முக்கிய அணிகள் தான் களத்தில் நேரடி போட்டியை சந்தித்து வராங்க. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி. இந்த கூட்டணியில் முஸ்லீம் லீக், அதே போல கேரள காங்கிரஸின் ஜோசப் பிரிவு மற்றும் ஜேக்கப் பிரிவுகள், புரட்சிகர சோசலிஸ்ட் முன்னணி ஆகியவை இடம்பெற்றிருக்காங்க. இன்னொரு பிரதான கூட்டணி இடதுசாரி ஜனநாயக முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கேரள காங்கிரஸின் மானி பிரிவு ஆகியவை இடம்பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் இங்கு போட்டியிடுறாங்க. இறைவனின் கொடை மாநிலம், கல்வி அறிவு, ஓட்டுக்கு காசு வாங்காத மக்கள் அப்படின்னு அத்தனை பெருமைகளையும் கொண்ட கேரள மாநிலத்தில் சாதி மத சக்திகள் தான் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கின்றன. அப்படிங்கிறது தான் ஒரு கொடை பாலில் ஒரு துளி விஷம் அப்படிங்கிறத போல இருக்கு. பிற மாநிலங்களை மாறி கேரளாவிலையும் வெவ்வேறு சாதி மதங்களைச் சேர்ந்த மக்கள் இருக்காங்க. இந்த நிலையில தான் அங்கும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பிட்ட சாதி மதங்களை சேர்ந்த மக்களின் ஆதரவு வேண்டும். அந்த வகையில் கேரளாவில் இருக்கக்கூடிய பிரதான சாதி மற்றும் மதங்களை சேர்ந்தவர்கள் யார், அவங்க வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் எந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது பற்றிய விவரத்தை கேரளாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இதில் அதிகபட்சமாக ஈழவர்கள் இருக்காங்க. இவர்கள் மாநில மக்கள் தொகையில் 29 விழுக்காடு வரை இருக்காங்க. ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய ஈழவ சமுதாயத்தினர் இடதுசாரிகள் கட்சிகளுடைய கூட்டணியான பாரம்பரிய வாக்கு வங்கியாக இருக்காங்க. அதாவது ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த சமுதாயத்தினுடைய ஆதரவு இருக்கு. அதே போல இந்த சமுதாயத்தை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் பிரபலமானவருமான KR கௌரியம்மைய முதலமைச்சராக மார்க்சிஸ்ட் கட்சி மறுத்ததுனால அவர் தனி கட்சியை தொடங்கினார். ஈழவர்கள் மத்தியில் மார்க்சிஸ்டுக்கு இருந்த செல்வாக்கு குறைஞ்சது. இந்த சமுதாயத்தினர் SNTF யோகம் அப்படிங்கிற அமைப்பில் ஒன்றாக இருந்து வந்தாங்க. கடந்த 2015 இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் PDJS என்னும் பாரத் தர்ம ஜன சேனா அப்படிங்கிற அரசியல் கட்சியை உருவாக்குனாங்க. இந்த கட்சி கடந்த 2016 கேரள சட்டசபை தேர்தலில் இருந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இந்த அரசியல் கட்சி மூலம் ஈழவர்களின் ஓட்டுக்களை கவர பாஜக முயற்சி பண்ணிட்டு வராங்க. கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் 4 தொகுதிகளை PDJS போட்டியிட்டு 1.88 விழுக்காடு ஓட்டுகளை மட்டுமே பெற்று எல்லா இடங்களிலையும் தோல்வி அடைஞ்சாங்க. அதே போல் 15 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 13 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் 21 இடங்கள் போட்டியிட்ட PDJS-இனுடைய ஓட்டு விழுக்காடு 1.06 விழுக்காடா சரிந்ததோட ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அந்த நேரத்தில் பாஜக 113 தொகுதிகளில் களமிறங்கிய நிலையில் ஓட்டு விழுக்காடு 11.30 அப்படின்னு சரிந்தது. இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. ஈழவர் வாக்குகள் காங்கிரஸுக்கு விழாமல் தடுக்கப்பட்டதால் மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றாங்க. தேர்தலில் பாஜக 16 இடங்களில் போட்டியிடும் சூழல். அதன் கூட்டணியில் PDJS மீண்டும் 4 தொகுதிகளில் போட்டியிடுறது. PDJS தலைவர் துஷார் வெள்ளப்பள்ளி கோட்டயத்தில் போட்டியிடுறார். மேலும் மத்திய அமைச்சர் முரளிதரன் பாஜக வேட்பாளராக அன்டிக்கல் தொகுதியில் போட்டியிடுறார். இந்த 2 தொகுதிகளில் ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் வகையில் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த வாக்கு பிரிவினையை நம்பி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி தாங்களே இங்கு வெற்றி பெறப்போவதாக சொல்லி வராங்க. கேரளாவில் 2வது பெரிய சமுதாயமாக முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. மாநிலத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் மொத்த மக்கள் தொகையில் 26 விழுக்காடு பேர் முஸ்லீம்களாக இருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது IUML என்னும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கே இருக்கு. இந்த கட்சி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் இருக்காங்க. இதனால முஸ்லீம்களுடைய ஓட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கிருக்கு.
இது மட்டும் இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளாக கேரளாவில் முஸ்லிம்கள் சார்பில் பல அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்காங்க. இருந்தாலும் முஸ்லிம்களுக்கான நிரந்தர அரசியல் கட்சியாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் இருக்கு. அதோட கேரளாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வயநாடு, மலப்புரம், கண்ணூர், பொன்னானி, காசர்கோடு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்திகளாக முஸ்லிம்கள் தான் இருக்காங்க. RSSஐ உறுதியாக எதிர்க்க வேண்டும்னால் பிற மதம் சார்ந்த கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த EMS நம்பூதிரி பாட் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கேரளாவில் முதல் முறையாக முஸ்லீம் லீக் இல்லாத அமைச்சரவையை உருவாக்கினார். இதையடுத்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கின் கோரிக்கைகளை ஏற்று அந்த கட்சி விரும்பக்கூடிய இடங்களையும் வழங்கி தன்னுடைய கூட்டணியில் வைத்திருப்பதால் முஸ்லீம் வாக்குகளில் பெரும்பாலானவை காங்கிரஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் CAA கொண்டு வரப்படும் என பாஜக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் முஸ்லிம்களின் ஓட்டுகளை கவரும் வகையில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. கேரளாவில் 18 விழுக்காடு மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. குறிப்பாக கேரளாவில் மத்திய பகுதியில் வெற்றியை நிர்ணயிப்பது கிறிஸ்தவர்கள் தான். ஆனாலும் மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியாக இருக்காங்க. இருந்தாலும் கேரளா காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவர்களுக்கான காங்கிரஸாக அங்கு பார்க்கப்படுது. இதனால கணிசமான ஓட்டுகளை அந்த கட்சி பெறுது. அதே போல காங்கிரஸ் கட்சியில கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் சமீபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதை பயன்படுத்தி கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை ஈர்க்க பாஜக முயற்சி பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம கேரளாவில் கிறிஸ்தவர்களின் கத்தோலிக்க பிரிவு தான் ஆதிக்கம் செலுத்தி வராங்க. இப்போ அதாவது இந்த சமயத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை சிக்கி தவித்து வருது. மேலும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தங்களுக்கு தரலை அப்படின்னு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது கிறிஸ்தவர்களுக்கு அதிருப்தி இருக்கு. இது எந்த அளவுக்கு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். கேரளாவில் உயர் சாதி இந்துத்துவா நாயர் சமுதாயத்தினர் இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில் 14 விழுக்காடு அளவுக்கு நாயர்கள் இருக்காங்க. இவங்க தான் அரசியல் மற்றும் மாநில அரசு பதவிகளை கேரளாவில் ஆக்கிரமிக்கக்கூடிய நபர்களாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் வலம் வராங்க. இந்த நாயர் சமுதாயத்துக்கு RSS என்னும், அதாவது NSS, இந்த நாயர் சமுதாயத்துக்கு NSS என்னும் சொல்லக்கூடிய நாயர் சர்வீஸ் சொசைட்டி என்னும் அரசியல் பிரிவு இருக்கு. இது கடந்த 1995ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ வர இந்த அரசியல் பிரிவு கேரளாவில் ஜொலிக்காத நிலையில் இருக்கு. மேலும் நாயர் சமுதாயத்தினர் அனைத்து கட்சிகளையும் செயல்பட்டு வராங்க. இப்போ கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 21 அமைச்சர்களில் 7 பேர் நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 2021 சட்டசபை தேர்தலில் நாயர் சமுதாயத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக கிளம்பினாங்க. வரும் லோக்சபா தேர்தலில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட இடங்களில் நாயர் சமுதாயத்தினர் தான் வேட்பாளர்களின் வெற்றியை நிர்ணயம் செய்கிறாங்க. நடிகராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்த சுரேஷ் கோபியும் நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் பாஜகவில் செயல்பட்டு வராரு. வரும் லோக்சபா தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபி பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார். இதன் மூலமாக மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் சுரேஷ் கோபி ஆகியோர் மூலம் நாயர் ஓட்டுகளை இழக்க பாஜக காய் நகர்த்திட்டு வராங்க. கேரளாவில் மொத்த மக்கள் தொகையில் தலித் 9 விழுக்காடு பேர் அடங்குறாங்க. இவங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க. தலித் மக்கள் நலனுக்காக பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருது. இந்த அமைப்புகள், தலித் அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஆதரவு அளித்து வராங்க. இதனால தலித் மக்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சிக்கு தான் கிடைத்து வருது. இப்படி எல்லா சாதி மத கணக்குகளுடன் தான் கேரளா அரசியல் செயல்பட்டு வருது. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் தேர்தலில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் மலர்ந்தது. உலகிலேயே புரட்சி ஏதுமின்றி வாக்கு பெட்டி மூலம் அதிகாரத்திற்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேரள கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அந்த மக்களை இன்னும், அதாவது கேரள மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சாதி மத ரீதியாக பிரித்து அரசியல் கட்சிகள் வெற்றிக்கான காய்களை நகர்த்தி வருவதா வேதனையான ஒன்றா இருக்குது.